ஹே, நீங்க எப்போவாவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. டைம் 1 ஏஎம். யுவர் ஐஸ் ஆர் பெயினிங். பட் யூ ஆர் ஸ்டில் ஸ்க்ராலிங் யுவர் ஃபோன். இது ஏன் தெரியுமா? இட்ஸ் நாட் பிகாஸ் யூ லவ் ஸ்க்ராலிங். அதுக்கு பின்னாடி ஒரு டீப்பர் ரீசன் இருக்குங்க. பிகாஸ் உங்கள் என்டையர் டே உங்களோடையதா இல்ல. உங்கள் ஜாப், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அண்ட் தோஸ் எண்ட்லெஸ் டைம் லைன்ஸ். டே ஃபுல்லாக நீங்கள் மற்றவங்களுக்காகத்தான் வாழ்ந்தீங்க. ஸோ மிட் நைட்டில் உங்கள் பிரெயின் ஃபைனலி சொல்லும், ஓகே, நவ் இட்ஸ் மை டர்ன். சைக்காலஜிஸ்ட் இதை ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோகாஸ்டினேஷன்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் உங்கள் தூக்கத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்கள் டைம் திரும்ப எடுத்துக்கிறீங்க. ஸோ யூ ஆர் நாட் லேசி, நாட் அன்டிசிப்ளின்ட், பட் ஸ்டேயிங் அப் லேட் சம்டைம்ஸ் ஒரு வின்னிங் ஃபீல் கொடுக்குது. பிகாஸ் த ஹோல் டே வாஸ் ஹெக்டிக். பட் இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. ஸ்ட்ரிக்டான பெட் டைம் கிடையாது. உங்கள் டேயில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஸ்ட்ரிக்ட்லி உங்களுக்குன்னு இருக்கணும். மேபி ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் வாக் வித்தவுட் ஃபோன், மார்னிங்கில் உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு பேக்கரியில் ஒரு ஹாட் டீ, காரில் உங்கள் ஃபேவரட் சாங் லிசன் பண்ணுற அந்த ஃபியூ மினிட்ஸ், ஜஸ்ட் சம்திங் தட் ஃபீல்ஸ் லைக் யோர்ஸ். ஏன்னா உங்கள் பிரெயினுக்கு நிறைய ஹவர்ஸ்லாம் தேவையே இல்லைங்க. கொஞ்ச நேரம் அந்த மீ டைம் கிடைச்சா போதும். யூ காட் திஸ்.